உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குரேஷலுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு சார். நீங்கள் கடந்த பல பதிவுகளில் பல வீடியோக்களில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஒன்று, இந்த மாதிரி காஷ்மீரில் ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதே போலவே நடந்துருச்சு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மதத்தினுடைய தலைவர் அல்ல சாமியார் இறப்பார் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தினுடைய போப்பாண்டவர் இறந்துட்டார். அதே போல் கடந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், மேலும் ஒரு அமைச்சருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு அமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சார். நம்முடைய வியூவர்ஸே அவங்க கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே போல் நீங்கள் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி உலகத்தில் பல நாடுகளில் பல பிரளயங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல இறப்புகள் ஏற்படும் சொல்லியிருந்தீங்க சார். இன்னொரு விஷயம், நீங்கள் புதிதாக ஒரு வைரஸ், புதிதாக ஒரு நோய் வரும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கொரோனாவை பற்றி ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. 30-35 பேருக்கு பண்ண டெஸ்ட்டில் 3-4 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. கொரோனா ஸ்டார்ட் ஆகி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே கொரோனாவும் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்படி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது நடந்துட்டுருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள் சார். அது இல்லாமல் இவங்க பதட்டங்கள் ரொம்ப இருக்கு. அதாவது நாட்டில் எல்லையில் மிகப்பெரிய பதட்டங்கள் ஏற்படும், சில குழப்பங்கள் ஏற்பட போது சண்டைகள் போயிட்டு சில குழப்பத்தினால இது வரும். இன்னொன்று, ஒரு குரூப்போட வழி தன்னோட நிலையை ஒத்துப்பாங்க, அதோட வழி வந்துடும். இருந்தாலும் யாரோ செய்யக்கூடிய தப்பு நாடுகளுக்கு பிரச்சனை வரும். அதுதான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சொல்றாரு. புரிதல் சார். இப்போ பாகிஸ்தான் இந்த மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பண்ணதால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா சார்? இடையில பதத்தை வரும், சில மாற்றங்கள் ஏற்பட்ட அப்புறமா குறைய ஆரம்பிச்சிடும் அதோட வழி. ஆனால் இப்போ நிறைய எல்லையில பாதுகாப்புகள் அதிகமாயிடுன்றதை சொல்றேன். சண்டைகள் நிறையனா இன்னும் சின்ன சின்ன நாடுகள் சண்டைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். வெள்ளி தங்கம் 29ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்கும் பார்த்து நடந்துக்காங்க. எதிர்பார்க்காத ஏறலாம், இல்லை எதிர்பார்க்க ரொம்ப குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார். இப்போவே தங்கத்தினுடைய விலை 3000 ரூபாய்க்கு மேலே ஒரு சவரனுக்கு ஏறி போயிடுச்சு. ரொம்ப பெரிய மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. இது என்ன ஆகும் சார்? ஓரளவுக்கு குறைஞ்சி நடுத்தரமா வந்துடும் பயோடா. திரும்ப ஜூன் மாதம் சில குழப்பங்கள் ஏற்பட்டா ஏறக்கூடிய நிலைமை இருக்கு. ரொம்ப அதிகமான ஏறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. தமிழ்நாட்டில் சுகாதாரம் வலிமைப்படுத்தும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு
கேம்பெல்லாம் போட்டு ஆளுங்களை செக் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணி நல்லா ஆக்கிடுவாங்க. இதை தவிர்த்து 2 நோய் உள்ள வருது. ஒன்று காப் சம்மந்தப்பட்டது, அவங்கக்கிட்ட ப்ரீத்திங் சம்மந்தப்பட்டது. இந்த காப்பில் சளி அதிகமாகி அவங்க பிரச்சனை வரக்கூடிய நோய்கள் வந்து வருது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாமே திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் புழுதி காற்று இது வரைக்கும் பார்க்காத புழுதி காற்று மிக வேகமாக அடிக்கக்கூடிய நிலைமை வரும். பர்டிகுலராக இந்த கடலோர பக்கத்தில் இருக்கவங்களாம் வரும். சென்னையில் இந்த வாட்டி வரும். ஸோ ஒரு 4 நாள் இது மூலிமா இந்த புழுதி காற்றுனால சில இது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சில ஆளுங்களுக்கு இது வைரல் ஃபீவர். அதனால் பர்டிகுலராக இருக்கவங்க ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க, இந்த சுகர் சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் அவங்க குறைச்சிக்குது. அது இல்லாமல் உணவு வழிகளை ஸ்ட்ராங் பண்ணிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உணவு வழிகளை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அக்னி வயதானவங்க ரொம்ப வெளியே போகாதீங்க. ஈவினிங்கில் சாயந்தரத்தில் போங்க, அதான் நல்லது. ஒரு பியூர் ஒயிட் கண்ட்ரி, அதாவது லண்டனாக இருக்கலாம், இல்லை இட்டாலியில், யூரோப்பில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது. அப்படியே பிறண்டு தண்ணி ஓடக்கூடிய நிலவை, தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியாது. சில இடத்துலலாம் அஃபெக்ட் ஆக போகுது. அந்த நிலைமையே பார்ப்பாங்க. ஒரு முக்கிய அரசியல்வாதியோட பேர் ரொம்ப குழப்பமாகும். பேர் முழுதும் பிரச்சனையாகிறதே பார்க்க போகும். சென்னை கடலோரத்தில் சின்ன குழப்பம். வெப்பம் அனல் போல கொதிக்கும். இது வரைக்கும் பார்க்காத டிகிரி இந்த டைம். ஆனால் இருந்தாலும் சில மழைகள் நமக்கு வரும். சில மழைகள் வந்து நம்மளை காப்பாற்றிடும். இருந்தாலும் வெப்பம் இந்த வாட்டி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப இந்த வரதை நம்ம பார்க்கணும். உணவு வழிமுறையை மாற்றுங்க. நிறைய நான்வெஜ் வந்து குறைச்சிடுங்க. இன்டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரலாம். அது மூலிமா ப்ரெஷர் அதிகமாகி பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதனால் மக்கள் உணவு வந்து நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைச்சிட்டு நமக்கு இருக்கக்கூடிய கீரை வகைகள், புடலங்காய், பீர்த்தங்காய் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தண்ணியில் சாப்பாடு தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட்றது, என்ன பழையது சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட சொல்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு முக்கிய முஸ்லீம் நாடு எடுக்கக்கூடிய ஒரு முடிவினால பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அது மூலயமா அண்டை நாடுகளுக்கு சில குழப்பங்கள், அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் நாடுகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு காரணமே இந்த ராகு மாறுது. அது இல்லாமல் மே 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்குமே பலவிதமான அரசியலில் போராட்டங்கள், பலவிதமான பொலிட்டிக்கலோட இஷ்யூஸ் வந்து பெருசாகும்.
அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் சில இடத்துல குழப்பங்கள் ஏற்படும். அவங்களும் வந்து சில வழிகள்லாம் வந்து குழப்பமான நிலைமையாக ஏற்படும். வெளிநாட்டில் 2-3 இடத்துல டூரிசமே கொஞ்சம் டவுன் ஆகிடும். முக்கியமான தலைநகரமாக இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய இடத்துல என்ன இருக்க இடத்துல பற்றிக்கும் அந்த தலைநகரத்தில் முக்கியமான இடத்த கொளுத்திடுவாங்க. அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். ஒரு ஆலயம் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அது இல்லாமல் கர்நாடகா ஆந்திராவில் மிகப்பெரிய மழை இருக்குது. தமிழ்நாடு பார்டர்லேயும் மழை வரும். கர்நாடகா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரியா இந்த ட்ராவல் பண்ண சொல்ல சில நோய்கள் வரும் ஏற்பட போகுது என்று சொல்ல போகிறாங்க. அந்த நோய்க்கான வழிகளையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. மே 7ஆம் தேதிக்கு அப்புறம் சில பொருளைகள் கிளம்பும். ஆனால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். கடல் மார்க்கமாக ஒரு சண்டை வர்றதையும் பார்க்கும். ஜப்பான், இந்தோனேஷியா, அது இல்லாமல் தைவான், இது சம்மந்தப்பட்ட இடத்துல மிகப்பெரிய எர்த்குவைக், கடல் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல எர்த்குவைக் ஏற்பட போகுது. அதோட ஷேக் இந்த கண்ட்ரிக்கெல்லாம் காட்டும். இது மூலிமா மிகப்பெரிய வழி வரும். அதாவது வெப்ப அலைகள் நெருப்பு போல கொளுத்தும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். பூமி தன் பாதையை நோக்கி வெளியே போகுது. அதை போக சொல்ல இந்த நெருப்பு நிலையான இருக்கக்கூடிய ஒரு சூட்டுத்தன்மை இது வரைக்கும் பார்க்காத சில டிகிரிகள் நமக்கு ஏறக்கூடியதை பார்க்க போகிறோம். மிடில் ஈஸ்ட்னா ஒரு கண்ட்ரியில் அங்கே இருக்க மக்களை வெளியே வர வேணாம், அங்கேயே வீட்டிலேயே இருங்க, காலையில் சாயந்தரம் சில கடைகள்லாம் வந்து வேணாம், திறக்க வேணாம், சில நாட்களுக்கே உத்தரவு போடுவாங்க. ஒரு நாட்டில் ஃப்ளைட்லாம் ரத்தாகும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். 3 கண்ட்ரியில் ஃப்ளைட்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். நாட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலையும் மக்கள் குழப்பமாறாங்க. சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ராகுமாகிறது உலகத்தோட பகையாயிடும். ஸோ நிறைய இந்த ராகு ஒரு பகையை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவான்.
ஸோ அந்த ராகு மாரத்தை பற்றி நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு சொல்ல போகிறோம். இன்னும் சில செய்திகள் அடுத்த வாரம் இருக்கு. சார், இப்போ இந்த இந்தியாவில் காஷ்மீரில் இந்த தீவிரவாதிகள் தாக்குதலால் இந்தியா வந்து சிந்து நதியினுடைய நீரை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானெல்லாம் வெளியேற சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்க இந்திய தூதரகத்தை அதிகாரிகளையும் திரும்ப வர சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கு. இப்படி பிரச்சனை வந்து ரொம்ப பயங்கரமாக வேகமாக போயிட்டுருக்கு. இதனால் ஏதாவது மிகப்பெரிய போர் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நான் மே 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய பதட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சார், இந்த தங்கம் விலை வந்து இப்படி போயிட்டு இருக்கு, நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டு இருக்காங்களே, இது என்ன ஆகும்? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் மே மாதம் இப்போ சொல்ல முடியாது, திங்கட்கிழமையிலேருந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதம் கண்டிப்பாக அதுக்கான வழிகள் வரும். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து திரும்பி ஏறலாம். இருந்தாலும் வெள்ளியில் கவனம் செலுத்தணும். நிறைய மக்கள் வெள்ளி வாங்கி வைங்க. இந்த ரேட்டோட பல மடங்கு போகிறதுக்கான பின்னாடி இருக்குது. இப்போ இந்த நோய் வந்து ரொம்ப நம்முடைய தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ பெரிய லெவலில் ஏதாவது தாக்குமா, மக்களை பாதிக்குமா? வேணா ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் செப்டம்பர் மாதம் அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி பயம். சார், இப்போ இந்த மாதிரியே வந்து ஆரம்பத்தில் அவருடைய அதிரடி அறிவிப்புகளால் உலகமே கலங்குச்சு. அதே போல் நீங்கள் சொன்னீங்க, அவர் ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நாள் அப்படி பண்ணுவார், அப்புறம் வழக்கம் போல் அமெரிக்காவா ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட அவர் வந்து அமெரிக்காவில் இருந்த வெளிநாட்டினரை எல்லாரையும் வெளியேற்றினார். இப்போ அவங்கள வெளியேற்றினதால அங்கே வந்து வேலைகள்லாம் வந்து முடங்கி போயிட்டதா தெரிஞ்சு மீண்டும் அவங்கள அழைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதா பல தகவல்கள் வருது. இது எப்படி இருக்கும்? அது பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள இந்தியர்களுக்கு நல்லா வேற எல்லாம் மாறி மாறி இருப்பாங்க. ஓகே சார், மீண்டும் நாளைக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான குறை சொல்லிலும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவாங்க. வணக்கம்.